தீபாவளி வரப்போகுது. சின்ன வயசுலலாம் தீபாவளி வரப்போகுது அப்படின்னா, அது ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆவலா, ஆசையா இருக்கும். புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. வீட்ல பலகாரம்லாம் செய்வாங்க. அன்னைக்கு சிக்கன், மட்டன்லாம் எடுத்து சமைப்பாங்க. வா ஒரு ஒரு டைம் தீபாவளியும் நம்ம ஊர் பக்கம்லாம் நோம்பு சொல்லுவாங்க. நோம்பும் ஒண்ணா வரும். அப்போ அன்னைக்கு அதிரசம்லாம் செய்வாங்க. நோம்பு வர அன்னைக்கு நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. அதே இன்னைக்கு தீபாவளி, நாளைக்கு நோம்புனா, மொத நாள் நான்வெஜ்லாம் எடுத்து சமைப்பாங்க. எப்படி சொல்றது? தீபாவளிய நெனச்சு ஒரு ஆவல், ஆசை எல்லாமே இருக்கும். ஏன்னா புது ட்ரெஸ்லாம் வருஷத்துக்கு எங்க வீட்லலாம் எனக்கு 3 டைம் தான் புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. பொறந்த நாளு, பொங்கல், தீபாவளி இந்த 3 முறை தான். இப்ப எல்லாமே சர்வசாதாரணமாயிருச்சு. பலகாரம் சுடுறதும் சர்வசாதாரணமாயிருச்சு. புது ட்ரெஸ் போடுறதும் சர்வசாதாரணமாயிருச்சு. மட்டன், சிக்கன் எடுத்து சாப்பிடுறதும் சர்வசாதாரணமாயிருச்சு. தீபாவளி ஒரு நாள் அந்த ஒரு நாளுக்காக வருஷம் ஃபுல்லா காத்திருந்து ஒரு ஆவலோட கொண்டாடினதெல்லாம் போயி, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா நாளுக்குள்ள அதுவும் ஒரு நாள் தான். அவ்வளவுதான் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டோம். அ சின்ன வயசுலலாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். அப்போ வாழ்க்கை கூட நம்ம விளையாடிட்டு இருந்தோம். வளர்ந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நம்ம கூட விளையாடிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஆனா இத யாருமே நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்னமோ அந்த வாழ்க்கை போகுது, நாமளும் போறோம். நாம ஒரு பக்கம் போறோம். அது ஒரு பக்கம் போகுது. எல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அப்புறம் தீபாவளிக்குலாம் போயிட்டு இப்பவே புது ட்ரெஸ் எடுத்துருங்க. இன்னும் நாளாக நாளாக கூட்டம் ஜாஸ்தியாயிரும். அப்புறம் கடைக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சத பார்த்து எடுக்க முடியாது. இப்பவே போய் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல, பிடிச்ச கலர்ல எடுக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. அ எங்க வீட்ல புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தா கண்டிப்பா சொல்றேன். வேற என்ன? தீபாவளிக்கு உங்களால முடிஞ்ச உதவிய வேற யாருக்காவது செய்யுங்க. தீபாவளிக்கு இன்னும் 28 நாள் தான் இருக்கு. இந்த 28 நாள் வேகமா போயிரும். இந்த அக்டோபர் மாசம் தீபாவளி தீபாவளின்னு போயிரும். இதுக்கு இடையில இருக்க 2 மாசம் அப்படி இப்படின்னு ஓடிடும். அடுத்த புது வருஷம். அடுத்த வருஷத்துலயும் நினைப்போம். ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும், இந்த வருஷமாவது முன்னேறணும்னு. நாம முன்னேறோமோ இல்லையோ, வருஷம் மட்டும் 24லேருந்து 25, 25லேருந்து 26ன்னு முன்னேறி போய்க்கிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம தான் பயன்படுத்தி முன்னுக்கு வர வழிய பார்க்கணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த நாட்டுல எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பிறக்கும்போதே யாரும் பணக்காரனாவும் இல்ல, யாரும் ஏழையாவும் இல்ல. ஏதோ ஒரு நிலைமையில தான் பிறக்குறாங்க. ஆனா, அதுலேருந்து அடுத்து முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சிய நாம தான் எடுக்கணும். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். நாம முன்னேறதுக்கான வழி என்னன்னு யோசிச்சா, கண்டிப்பா முன்னேறலாம். இன்னொரு உண்மை என்னன்னா, இந்த உலகத்துல பிறக்கிற 100% மக்கள்ல 95% மக்கள் கிட்ட சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து தான் பிறப்பாங்க. அதுலயும் ஒரு 30% மக்கள், அந்த 95%த்துல 30% மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம பிறக்கிறவங்களும் இருக்காங்க. மீதி இருக்க 5% மக்கள் மட்டும் தான் நல்ல வசதியா, பணக்கார குடும்பமா இருக்கிறாங்க. மத்த இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாகணும். ஆனா, நாமலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முன்னுக்கு வர வழியே தவிர, அவன் கார் வாங்கிட்டான், இவன் பங்களா வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், அத வாங்கிட்டான், இத வாங்கிட்டான்னு புலம்பிட்டே இருக்கோமே தவிர, நாம என்ன வாங்க போறோம்? அதுக்கான அடிய எப்படி எடுத்து வைக்க போறோங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் உண்மை. என்னைக்கு நம்ம அடுத்தவன பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கோமோ, அதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. என்ன வேணாலும் நடக்கணும். நாம நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்? அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும். அப்படியெல்லாம் யோசிக்கிற வழியெல்லாம் தெரியிற மாரி இல்ல யார்கிட்டயும். யாராவது ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு பொறுக்கிறதே இல்ல. அதுக்கு அதுக்கு உதாரணம் ஒரு 10, 15 நாள் முன்னாடி நடந்த ஒரு நியூஸ். ஒரு அம்மா வீட்ல அ ஒரு ஊர்ல அந்த அம்மாவோட பையன் இறந்து போயிருக்காங்க. அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நல்லா இருந்திருக்காங்களாமா. குழந்தை குட்டியோட நல்லா இருக்கிறாங்க குடும்பத்தோட. என் பையன் இறந்துட்டான். இவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம்ன்னு அவங்க வீட்டு 3 வயசு குழந்தைய கொன்றுருக்காங்க. இந்த கொடுமைலாம் எங்க போய் சொல்றது? நாம தான் நல்லா இல்ல. நம்மள சுத்தி இருக்கவங்களாவது நல்லபடியா இருக்காங்களேன்னு பார்த்து சந்தோஷப்பட்ட காலம் போயி, நானே வயித்தெரிச்சல்ல இருக்கேன். அப்போ நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? நீயும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற காலத்துக்கு வந்துட்டோம். என்ன சொல்றது? ஒரு காலத்துலலாம் தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது. தெரியாதவங்க கிட்ட எதையும் சொல்லக்கூடாது. தெரியாதவங்க கிட்ட எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது.
அப்படின்னு இருந்தது போய் இப்ப தெரிஞ்சவங்க கிட்டே எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணுமோ அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற காலத்துக்கு வந்துட்டோம். கலிகாலம் இதுதான் கடவுள் சொல்லியிருக்கிறாரு போல. கலிகாலம் வந்தா நம்ம கற்பனைக்கும் எட்டாத விஷயங்களா நடக்கணும். அதுதான் இப்போ ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு இருக்குது. நீங்க என்னமோ போங்க. இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொள்ளும்போது யார் இருக்கா? நீங்க தான். உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். அதான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான்.